பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கையை ஆளுக செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுக செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அந்த பகுதி கட்டுவான்றதுக்கு வார்த்தை வரி கட்டுவான் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது இங்க ஜாக்கிரதை உள்ளவர்கள் சோம்பேறிகள், ஜாக்கிரதை உள்ளவர்கள் சோம்பேறிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கடினமா உழைக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு பொறுப்பாளி ஆவார்கள். கடினமா உழைக்கிறவர்கள் உயர்வடைவார்கள், பொறுப்பாளிகள் ஆவார்கள். கடினமா உழைப்பவர்கள் தலைவராக உயர்த்தப்படுவது, நிர்வாக பொறுப்புகளை வகிப்பார்கள், ஆட்சி செய்வார்கள். அப்படின்னா என்ன? கடினமா உழைப்பவர்கள் விடாமுயற்சியோடு செயல்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? விடாமுயற்சிக்கு வருகிற பலன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஊக்கமும் உற்சாகமும் கடின உழைப்பும் அதிகாரத்தையும் நல்ல மதிப்பையும் கொண்டு வருமா. அப்படின்னா என்ன? விடாமுயற்சியின் பலன் என்னத்தை கொண்டு வரும்? ஊக்கத்தையும் உற்சாகத்தையும். கடின உழைப்பும் ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுக்கும். விடாமுயற்சி ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுக்கும். அது என்னத்தை கொண்டு வரும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அது அதிகாரத்தையும் நல்ல மதிப்பையும் கொண்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கடினமா உழைக்கிறவர்களா? அந்த கடின முயற்சி உள்ளவர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விடாமுயற்சி உடையவர்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய அந்த பெயருக்கு அர்த்தம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? கடினமாக உழைக்கிறவர்களா இருப்பாங்களாம், விடாமுயற்சி உள்ளவர்களா இருக்காங்களா, ஊக்கம் உள்ளவர்களா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அவர்களுடைய கை ஆளுக செய்யும். இந்த ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய வார்த்தைக்கு அர்த்தம் கடினமா உழைப்பவர்கள், விடாமுயற்சியோடு உழைக்கிறவர்கள், ஊக்கம் உடையவர்களா செயல்படுகிறவர்கள், ஊக்கம் உள்ளவர்களா இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்களுடைய கை உயர்ந்திருக்கும், அவர்கள் ஆட்சி செய்வார்கள். வேதம் சொல்லுது அவர்கள் தலைவராக உயர்த்தப்படுவது நிச்சயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. அந்த ஜாக்கிரதைன்ற வார்த்தைக்கு சில வார்த்தைகள் சொல்லுவோம். உஷாரா இருப்பா, போற எப்படியோ இடம் எப்படியோ போற இடத்துல உஷாரா நடந்துக்கோ, வேலை செய்யற இடத்துலயும் உஷாரா நடந்துக்கோ. நம்ம அநேகர் சொல்றதை கேட்டிருக்கோம். ஆனா நம்ம சில நேரத்துல அந்த வார்த்தை கூட உஷாரா நடந்துக்குப்பா, வேலையில நீ ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிற உஷாரா இருப்பா, ஒரு இடத்துல வேலை செய்யற உஷாரா இருப்பா, கூட வேலை செய்யறவங்க ஜனங்கள் மத்தியில உஷாரா இருப்பா, நீ தொழில் ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல உஷாரா நடந்துக்குப்பா, ஏமாந்துராதுப்பா, உஷாரா நடந்துக்குப்பான்னு சொல்லுவோம். விடாமுயற்சி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நல்ல ஊக்கமும் உற்சாகமும். அந்த ஊக்கமும் உற்சாகமும் என்னத்தை கொடுமா? அந்த கடின உழைப்பு அதிகாரத்தையும் நல்ல மதிப்பை கொண்டு வரும். ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கு சோம்பேறியோ அடிமை போன்று மற்றவர்களின் கீழ் வேலை செய்வார்கள். சோம்பேறியோ அடிமை போன்று மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்வார்கள். கட்டாயமா வேலை வாங்கப்படுபவர்கள் சோம்பேறிகள். கட்டாயமா அவர்கள் வேலை வாங்கப்படுவார்கள். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடிமைத்தனம், இல்லைன்னா கட்டாய உழைப்பில் அவங்க ஈடுபட வேண்டியதா இருக்கும். சோம்பேறி பிறருக்கு கீழ் அடிமையாக இருக்க நேரும். நம்ம சோம்பேறியா இருக்கிறோமா? கடின உழைப்பாளியா இருக்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, விடாமுயற்சியோட ஜாக்கிரதையோடு கூடிய அந்த உழைப்பும் அவசியம் என்பதை நம்ம கற்றுக்கணும். விடாமுயற்சியோடு இருக்கிறோமா? ஊக்கமா உழைக்கிறோமா? கடினமா உழைக்கிறோமா? இல்ல நம்ம சோம்பேறியா இருக்கிறோமா? நம்மளை யோசிச்சு பார்க்கணும். பிறருக்கு இந்த சோம்பேறிகள் பிறருக்கு அடிமைகளா இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. அவர்கள் அடிமையா இருப்பாங்க, கடினமா உழைக்கிறவர்களா இருப்பாங்க, உழைப்பில் ஈடுபட வேண்டியது நேரிடும்னு வேதம் சொல்லப்பட்டு ஒருவர் தனது திறமைகளை பயன்படுத்தி முயற்சி செய்தால் நிச்சயம் செழிப்படைவார்கள். ஒருவர் தனது திறமைகளை பயன்படுத்தி முயற்சி செய்தால் நிச்சயம் செழிப்படைவார்கள் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில நம்ம முன்னேற விடாமுயற்சி, இந்த ஜாக்கிரதையுடன் கூடிய உழைப்பு அவசியம் என்பது நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில முன்னேறினா விடாமுயற்சி, அதான் ஜாக்கிரதையோடு கூடிய இந்த உழைப்பு அவசியம் என்பதை நம்ம அதுதான் சாராம்சம். உழைப்பு, கடின முயற்சி, விடாமுயற்சி, இதுதாங்க இந்த சாராம்சமும். இதோடு கூட இணைஞ்சது என்பதை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். வேதத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கிரதையோடு கடின ஜாக்கிரதையோடு இருந்தவர்களுடைய கை ஆளுக செய்து. நெகேமியா
ஒவ்வொரு வேலையும் 52 நாள்ல கட்டி முடிக்க, தேவனுடைய ஆலயத்தை மதில கட்டி முடிக்க அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 52 நாட்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல அந்த நெகேமியா நம்ம ஜாக்கிரதையோடு பழுது பார்த்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய அவர் ஜாக்கிரதையோடு செயல்பட்டதுனால 52 நாள்ல அந்த தேவனுடைய மதில்களை கட்டி எழுப்பினார். ஜாக்கிரதையோடு செயல்பட்டதுனால தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய மதில்களை 52 நாள்ல கட்டி முடிச்சார். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுக செய்யும். அவர் யாருக்கும் பயப்படல. தேவனுடைய ஆலயத்தை குறிச்சு ரொம்ப பக்தி உள்ளவரா இருந்தார். என் தேவனுடைய ஆலயம் இப்படி கிடக்குதே என்பது கண்ணீரோடு இரவும் பகலும் பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசம் இருந்து அழுது கண்ணீர் விட்டு ஜெபிச்சார். ஆனா ஜாக்கிரதையோடு ஊக்கத்தோடும் உழைப்போடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் யாரும் அறியாத அந்த எருசலேம் தேவாலயத்தை வேவு பார்த்தார். ஆனா அந்த வேலைகளை தொடங்கும் போது அவர் ஜாக்கிரதையோடு செயல்பட்டார். அந்த ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு நாள் வேலையிலும் ஜாக்கிரதையோடு இருந்ததுனால 52 நாள்ல எருசலேம் மதில், தேவாலயத்தின் மதில்கள் கட்டி முடிச்சு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கட்டி முடிக்கப்பட்டது. ஜாக்கிரதையோடு செயல்பட்ட எஸ்தர்னு வேதத்துல வாசிக்கிறோம். அந்த எஸ்தர் ஜாக்கிரதையோடு செயல்பட்டதுனால யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக காரியங்களை தேவன் சில பேரை சில பொறுப்புகளை வச்சிருக்கலாம். இன்னைக்கு நம்மள ஊழியத்தை வச்சிருக்கிறாங்க. குடும்பத்துல ஒரு ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம், வேலையில ஒரு ஸ்தானத்துல பொறுப்புல இருக்கிறோம், ஆபீஸ்ல, தொழிற்சாலையில அநேகரும் ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கடினமாய் உற்சாகமாய் உழைக்கிறவர்களா இருக்கணுமா? ஊக்கமுடையவர்களா செயல்படுறோமா? அவர்களுடைய கை ஆளுக செய்யும். அவர்களை தேவன் அதிகாரிகளாய், ராஜாக்களாய், பிரபுகளா உயர்த்துவது நிச்சயமே. தாவீது பாபிலோன் தேசத்திலிருந்து அவர் அடிமையா கொண்டு போனாலும், தானியேல் பாபிலோன் தேசத்துல அவர் அடிமையா கொண்டு போனாலும் அவர் ஜாக்கிரதையோடு இருந்ததுனால அந்த தேசத்துக்கு அவர் அதிகாரியானார். யோசேப்பு ஜாக்கிரதையோடு இருந்ததுனால எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா தேவன் உயர்த்தினார். எந்த மனுஷன் ஜாக்கிரதையோடு உற்சாகத்தோடு ஊக்கமுடன் செயல்படுறானோ தேவன் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பது நிச்சயமே, உயர்வு கொடுப்பது நிச்சயமே, நிர்வாகத்தை கொடுப்பது நிச்சயமே, தலைமைத்துவத்தை கொடுப்பது நிச்சயமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுக செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் ஈசருக்கு முன்பாக நிற்பாமல் எப்படி இருப்பான்? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எந்த ஸ்தானத்துல, எந்த ஸ்தலத்துல, எந்த இடத்துல, எந்த பொறுப்புல நம்மள நாட்டி இருக்கிறார்களோ அங்க நீங்களும் நானும் விடாமுயற்சியும் அந்த உழைப்பின் அவசியத்தை நம்ம உணர்ந்தவர்களாய், ஊக்கமுடையவர்களாய் செயல்படும் போது நம்மள கர்த்தர் நிர்வாகத்துல தலைவராய், பொறுப்பாளராய் கர்த்தர் உயர்த்துவது நிச்சயமே. ஒரு எஸ்தருடைய ஜாக்கிரதை அந்த யூத ஜனங்களை காப்பாற்றுமானால், அவர் ஜாக்கிரதையோடு, நெகேமியா ஜாக்கிரதையோடு செயல்பட்டதனால் எருசலேம் தேவாலயத்தின் மதில்கள் 52 நாள்ல கட்டி பிரதிஷ்டை பண்ணப்படுமானால், தானியேல், யோசேப்பு இவர்கள் ஜாக்கிரதையோடு செயல்படுமானால் அவர்களை தேவன் அதிகாரத்துல கொண்டு வந்தது போல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் அவர்கள் ஜாக்கிரதையோடு இருந்ததுனால தேவன் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உயர்வு கொடுத்தாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்பீனாலாம் உங்களை நிர்வாகத்துல பொறுப்புகளை, உயர்வுகளை தேவன் தலைவர்களாய் உயர்த்துவது நிச்சயமே. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில முன்னேற வேணுமானால் ஊக்கமும் உற்சாகமும் ஜாக்கிரதையும் எவ்வளோ ஒரு முக்கியம், அவசியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோமானால் இன்றைக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, கடமைகளில் நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஊக்கமுள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய் செயல்படும் போது தேவன் ஹல்லேலூயா அநேகத்துக்கு நம்மளை பொறுப்பாளியா வச்சிருக்கிறது நிச்சயமே. ஹல்லேலூயா. அது அதிகாரத்தின் நல்ல மதிப்பையும் கொண்டு வரும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. கண்களை மூடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கடின உழைப்பாளர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய், ஊக்கம் உள்ளவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கேட்ட சத்தியத்துக்கு ஆண்டவரே மீ துதிக்கிறோம். சத்தியத்தின்படி வாழ கத்து இருக்கிற ஸ்தானத்துல ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதைகளை செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா மீ துதிக்கிறோம். நீர் கொடுத்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஜாக்கிரதையை செயல்படுகிற அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். எஸ்தரை போல, நெகேமியா போல, தானியேலை போல, யோசேப்பு போல ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். அநேக சூழ்நிலை, அநேக ப்ரெஷர்னால அநேக காரியங்களை நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம். ஒரு நாள் அப்படி இல்லாதபடிக்கு இன்னும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவன் ஞானத்தில் நிரப்பப்பட்டு, சாலமான போல தேவனுடைய ஞானத்தில் நிரப்பப்பட்டு செயல்படுகளா இருக்கணும்னு
ஜெபம் பண்ணுங்க. கத்த பெரிய காரியங்களை கத்த செய்வார். சிறந்த தலைவர்களை தேவன் எழுப்பி கொடுப்பாராக. God bless you. Have a blessed day.